ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், promoting your land, promoting your sites, contact my number, call my number. Marketing your land, marketing your sites, contact my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு பேசி ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான பண்ணை நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு வீட்டோட லேண்டு சேல்ஸுக்கு வேணும், ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் மரங்களோட பைப்லைன் கனெக்ஷனோட நல்ல ரெட் சாயில் மண் உங்களுக்கு எல்லாமே டெவலப் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு உங்களுக்கு நல்ல சூப்பரான நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. அதுவும் வீடோட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. மரங்களோட வீடோட ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குங்க. எல்லாமே வளர்ந்த மரங்கள், உங்களுக்கு எல்லாமே காய்க்கிற மரங்க. ஸோ நம்ம செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு ஒரு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். நீங்கள் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தான் இருக்குது. டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்தவாசி டவுன் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீடு ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு போர்ட்டிகோ, ஒரு பெட்ரூம், ஆல் கிச்சனோட 2 பாத்ரூம் இருக்குங்க. வெஸ்டர்ன் பாத்ரூமும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ நார்மல் பாத்ரூமும் இருக்குது, வெஸ்டர்ன் பாத்ரூமும் இருக்குங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பராக உங்களுக்கு இந்த வீடை ஒரு நல்ல சூப்பராக பில்டு பண்ணியிருக்காங்க. வெளியே போர்ட்டிகோ வசதியுடன் பார்த்தீங்கன்னா ஒரு 354 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடும் ப்ளஸ் 35 சென்ட்டு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு கேட்டு, பில்லரு, பைப்லைன் கனெக்ஷனோட மரங்களோட உங்களுக்கு அதுவும் காய்க்கிற மரங்க. மா, தென்னை, கொய்யா, சப்போட்டா, எலுமிச்சை மரம் எல்லாமே இருக்குங்க. தேக்கு மரம். ஸோ ஒரு 15-20 வெரைட்டியான எல்லா மரமும் வச்சுருக்காரு. கசகசா, பட்டை, லவங்கம். தென்னை மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு காய்க்கிற மாதிரி வரும். மீதி எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்ப்பில் தாங்க இருக்குது. மாமரம் ஆகட்டும், எலுமிச்சை மரம் ஆகட்டும், சப்போட்டா மரம் ஆகட்டும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 1.5 வருஷமாக காய்ச்சிட்ருக்கு உங்களுக்கு. ஸோ நல்ல லேண்டுங்க. ஒரே பாக்ஸாக தான் இருக்கும் லேண்டு. உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. நீங்கள் சைட்டு நேரடியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மண் நல்லா சூப்பரான மண், பவுடரான மண். மண்ணை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல ஒரு சூப்பரான மண்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு சரௌண்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. பைப்லைன் கனெக்ஷனோட போரும் இருக்குங்க. நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போரு சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோலாரும் போட்டிருக்காரு. இந்த லேண்டுக்கு இபி லைன் கனெக்ஷனும் இருக்குது, சோலாரும் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டேங்க்கும் செட் பண்ணியிருக்காருங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீடு உங்களுக்கு வெளியே போர்ட்டிக்கும் ப்ளஸ் வீடு இருக்குங்க. ஒரு ஃபேமிலி வந்தீங்கன்னா தாராளமாக அந்த வீட்டில் ஸ்டே பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, ஒரு வீக் டேஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல சூப்பரான இடங்க இது. ஜஸ்ட்டு டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். அந்த டவுனில் உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. தாலுக்கா அது. ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குங்க. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் தாங்க வரும். நம்ம லேண்ட்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தாலே உங்களுக்கு வில்லேஜ் தெரியுங்க. ஒரு 150-200 மீட்டரே வில்லேஜ் இருக்குது. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வீடுங்களாம் இருக்குங்க.
சென்னை பார்ட்டி, சென்னை பீப்புள் எல்லாருமே வாங்கி ஃபென்சிங் போட்டு நல்லா ஃபுல்லாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வெல் டெவலப்பான ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. டோட்டல் ஏரியா வந்து 35 சென்ட் இருக்குங்க. 35 சென்ட் இருக்குது. ஃபென்சிங்கு உங்களுக்கு வந்து கேட் எல்லாமே இருக்குது மரங்களோட. நீங்கள் இந்த லேண்டை வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாருமே இல்லை. டைரெக்ட் ஓனர் சிட்டிங் தான். மரங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 25 தென்னை மரமும் ஒரு 20 மாமரம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு. உங்களுக்கு சப்போட்டா, கொய்யா, மாதுளை, தேக்கு மரம், மகோகனி மரம் அதெல்லாம் கலந்து வச்சுருக்காரு. ஸோ நல்லா சூப்பரான லேண்டு, கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டெவலப் பண்ண மாதிரி வேணும்னு யார் கேட்டிங்களோ இந்த லேண்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் தாங்க வரும். NH GST நூறடி பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் வருங்க. ஸோ நம்ம பஸ் போகிற ரூட்டுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் தாங்க வரும். 150-200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. ஸோ நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்குது. 200 மீட்டர்லேயே பஸ்ஸு நிப்பாட்டுவாங்க. நீங்கள் அங்கே ஏறி எல்லா வில்லேஜுக்கும் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வந்து டவுனுக்கு போகிறதுக்கு எல்லா பஸ்ஸும் இருக்குங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இந்த லேண்டில் வந்து வீடு கட்டிட்டு தனியாக கூட ஸ்டே பண்ணலாங்க. ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இருக்காது. வீடுங்களும் பக்கத்துலேயே இருக்குது, வில்லேஜுக்கும் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான லேண்டு. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி இந்த நடுவில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் மரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சென்டரில் எதாவது பயிர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நடுவில் கூட நீங்கள் வந்து பயிர் எதாவது போடணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கலாங்க. ஸோ நல்ல பாருங்கள். ஓகேனா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம லேண்டு ஓனர்கிட்டே டைரெக்டாக பேசிக்கலாங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 35 சென்ட்டோட வீடு வித் உங்களுக்கு போர் சர்வீஸோடு இருக்குது. ஃபென்சிங்கு, பைப்லைன் கனெக்ஷனு, மரங்களோட டேங்க்கும் தனியாக செட் பண்ணியிருக்காருங்க. இந்த லேண்டுக்கு வந்து தனியாக வந்து வீடு மாதிரி பில்டு பண்ணி டேங்க்கும் செட் பண்ணியிருக்காரு செப்ரேட்டாக. எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்ரேட் ரோடு ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. நம்ம பஞ்சாயத்து ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 50 மீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் ரோடு வரும். அதுவும் பொதுவான ரோடுங்க, காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம பஞ்சாயத்து ரோட்லேருந்து ஒரு 50-100 மீட்ரு வந்து மண் ரோடு வரும். அந்த மட் ரோடோட வித்தும் பார்த்தீங்கன்னா 22 அடி வருங்க. 22 ஃபீட் ரோடு இருக்குது உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். பக்கத்துலேயே வீடுங்க எல்லாமே இருக்குது. இந்த லேண்டோட டோட்டல் ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,50,000 சொல்கிறாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து ஓனர்கிட்ட பேசுகிறப்ப நெகஷியபிள் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை, கம்மி பண்ணிக்கலாம், நெகஷியபிள் பண்ணிக்கலாம். ஒரு 16.25 லட்சம் அது மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பாருங்கள், பலாமரம் எல்லா மரமும் இருக்குங்க. பலாமரம், கொய்யா, சப்போட்டா, தென்னை, வாழை, தேக்கு, ஸோ எல்லா மரமும் பிளான் பண்ணியிருக்காரு. எலுமிச்சை, மாதுளை, கசகசா அந்த எல்லா செடியும் பிளான் பண்ணியிருக்காருங்க. எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரம். ஃபைனல் ரேட்டாக ஒரு 16,20,000 பண்ணலாங்க. கண்டிப்பாக பாருங்கள். ஓகேனா என்னால் பெஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ பேசி கம்மி பண்ணி நெகஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேன். 16,50,000 சொல்கிறாங்க. நெகஷியபிள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. வீட்டோட சேல்ஸுக்கு வந்திருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பாதாம் செடி இருக்குது, எல்லா செடியும் இருக்குங்க. மண் சூப்பரான மண். நீங்கள் எனக்கு இந்த ஏரியா வந்து கம்மியாக இருக்குது, இது 35 சென்ட் எனக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு 50 சென்ட்டுக்காவது மேலே வேணும், அட்லீஸ்ட் ஒரு 60 சென்ட்டாவது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 சென்ட் இருக்குங்க. அதையும் நீங்கள் வேணுனாலும் பை பண்ணிக்கலாம். அந்த 30 சென்ட்டு வந்து 14 லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக. ஸோ இது ஒரு 35 சென்ட்டு, அது ஒரு 30 சென்ட்டு, ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 65 சென்ட் இருக்குது. ஸோ 65 சென்ட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 16.25, அது வந்து 14 லட்சம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே வருங்க. 60 சென்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு ஆவரேஜாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பாருங்கள், நல்ல லேண்டு, வீடோட, ஃபென்சிங்கு, மரங்களோட, அதுவும் செப்பரேட் ரோட் ஃபெசிலிட்டியோட லேண்டு, ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. நல்ல சூப்பரான லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது வில்லேஜ் பக்கத்துலேயே. இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணால் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 35 சென்ட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஏரியா பத்தாது, சின்னதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த 30 சென்ட்டோடு சேர்த்து 65 சென்ட்டாகவும் வாங்கிக்கலாங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா லேண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கெட்ச், லொக்கேஷன் டீட்டெயில் வேணாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து திரும்பி கால் பேக் பண்ணிடுறேங்க. நல்ல லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், சிங்கிள் ஓனரோட கிணறு வசதியும் இருக்குங்க.
இந்த கிணறு வசதியில் இந்த கிணறு இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்தும் பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்கோம். போர் சர்வீஸும் இருக்குது, கிணறு ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. நல்ல நீர்வளமான கிணறு, நல்லா சூப்பரான தண்ணிங்க உங்களுக்கு. நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், சைனிங் ஆஃப்.